Hi students, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பப்ளிக் எக்ஸாம்க்கு எல்லாரும் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஹாஃப் இயர்லி எக்ஸாம் முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம எல்லாரும் யோசிச்சுட்டு இருந்தோம் 3 months இருக்குல்ல 2 months இருக்குல்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு. ஆனா இப்போ நமக்கு ஜஸ்ட் 1 month தான் இருக்கு. ஸோ இந்த 1 monthல நீங்க வந்து ஒரு ஸ்டடி பிளான் போட்டு ப்ராப்பரா ப்ரிப்பரேஷன் பண்ணீங்க அப்படின்னா தான் பப்ளிக் எக்ஸாம்ல நீங்க வந்து சூப்பரா மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ ஸ்டடி பிளான் எல்லாமே நம்ம ஹடலின் சேனல் கொடுத்துருக்கோம், மறக்காம செக் பண்ணி பாருங்க. அண்ட் அது போக நமக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வேணும் இல்லையா? அதுலேயே முக்கியமாக ஃபிசிக்ஸ்லாம் கண்டிப்பாக நமக்கு வேணும். 11 சாப்டர்ஸ் தான், ஆனால் அந்த 11 சாப்டர்ஸும் நம்ம ஃபுல்லாக வந்து படிக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருப்போம். ஸோ இந்த 11 சாப்டர்ஸோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத எல்லாருமே ஃபீல் பண்ணிட்டு இருப்போம். ஸோ நீங்கள் டைம் கம்மியாகிட்டே இருக்கு, டைம் இல்லைன்னு அதையே யோசிச்சுட்டு இருக்காதீங்க. இருக்கிற இந்த பர்டிகுலர் டேஸ் எல்லாத்தையும் வந்து ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் சூப்பராக வந்து மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ இல்லை வேறு என்னெல்லாம் நீங்கள் வந்து பண்ண வேண்டியது இருக்குது. ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டெரிவேஷன்ஸ்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கணும், டயக்ராம் இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாம் தெளிவாக பார்த்துக்கோங்க, நியூமெரிக்கல்ஸ்லாம் ஃபார்முலாஸ்லாம் தெரிஞ்சால் போதும். இது எல்லாமே கொஞ்சம் வந்துட்டு நீங்கள் பார்த்து வச்சுக்கணும், ஓகேவா? ஸோ இது போக நம்ம வேறு என்னெல்லாம் வந்து பண்ணணும், ஸோ எப்படியெல்லாம் வந்து படிக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம ஆல்ரெடி வந்து ஸ்டடி பிளான் கொடுத்துருக்கோம். ஸோ மறக்காமல் நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்கள், ஓகேவா? எஸ், ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நமக்கு வந்து 11th and 12th ஃபிசிக்ஸ் ரெண்டு பேத்துக்குமே தான் சொல்கிறேன். ஸோ 11th ஸ்டூடெண்ட்ஸ் நீங்களாம் பப்ளிக் இல்லைன்னு சொல்லிட்டு ஸோ படிக்காமல் ஜாலியாக உட்காந்துட்டு இருக்காதிங்க. அப்பயும் நீங்கள் வந்து கொஞ்சம் படிச்சு தான் ஆகணும். இதில் இருக்கிற பேசிக்ஸ் தான் நீங்கள் 12th வந்து பார்க்க போகிறீங்க இல்லையா? ஸோ 11th பேசிக்ஸில் ஸ்ட்ராங்காக இருந்துக்கோங்க, ஓகே? ஸோ இது என்னடா 60, 10 ஒன்றுமே புரியலையே அப்படின்னு வேறு நீங்கள் யோசிச்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருமே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நியூமெரிக்கல்ஸ்க்கு ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். நான் நியூமெரிக்கல்ஸ் படிக்கல, நியூமெரிக்கல்ஸ்க்கு வந்து எனக்கு மார்க் போகுது அப்படி இப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். உங்களுக்கு வந்து தியரி பார்ட்டில் 60 மார்க்ஸ், தியரி பார்ட்டில் 60 மார்க்ஸ் கேட்குறாங்க. த ரிமைனிங் 10 மார்க்ஸ் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியூமெரிக்கல்ஸ்க்கு கேட்குறாங்க, ஓகேவா? அப்போ நீங்கள் இந்த 10 மார்க்ஸை ஃபோக்கஸ் பண்ணி 60 மார்க்ஸை லூஸ் பண்ண போகிறீங்களா? ஜஸ்ட் யோசிச்சு பாருங்கள். உங்களுக்கு வந்து 10 மார்க்ஸ் வந்து முக்கியமா இல்லை 60 மார்க்ஸ் முக்கியமாங்கிறது பார்க்கணும். அஃப்கோர்ஸ் 10 மார்க்ஸும் நமக்கு வேணும் தான். நியூமெரிக்கல்ஸ் எல்லாம் அட்டென்ட் பண்ணணும், அதில் கிரியேட்டிவ் வந்து கேட்டுருவாங்க. ஸோ கம்பல்சரி கொஸ்டின்ல நியூமெரிக்கல் கேட்பாங்க, இது எல்லாம் ஓகே. ஆனால் அந்த 60 மார்க்குக்கு நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் 10 மார்க்ஸுக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம், சரியா? ஸோ இப்போ வரைக்கும் யாரெல்லாம் இந்த 10 மார்க்ஸை ஃபோக்கஸ் பண்ணி 60 மார்க்ஸை லூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க மறக்காம கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. நான் உங்க ரியா ஃப்ரம் அண்டர் லேர்னிங், ஓகே? ஸோ எல்லாருமே கொஞ்சம் 60 மார்க்ஸுக்கு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம், சரியா? அதே மாதிரி நமக்கு வால்யூம் 1 வால்யூம் 2 நான் வந்துட்டு வால்யூம் 1 ஃபுல்லாக படிச்சுட்டேன், வால்யூம் 2 எனக்கு டஃப்பாக இருக்குது, நான் வந்து படிக்கலை, எனக்கு அது வேண்டாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து நினச்சிட்டு இருக்கீங்க, சரியா? ஸோ எத்தனை பேர் வந்து வால்யூம் 1 கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க, வால்யூம் 2 கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க, அது மறக்காம கமெண்ட்ஸில் நீங்கள் மென்ஷன் பண்ணலாம், ஓகே? ஸோ நீங்கள் வந்துட்டு வால்யூம் 1 ஆல்ரெடி நம்ம வந்து ஃபர்ஸ்ட் மிட்டமில் பார்த்தாச்சு, குவார்டர்லியில் பார்த்தாச்சு, செகண்ட் மிட்டமில் நீங்கள் வந்து செகண்ட் வால்யூம் பார்த்துருப்பீங்க, ஹாஃப் இயர்லியில் ஃபுல் போர்ஷன் எழுதிருப்பீங்க. இருந்தாலும் செகண்ட் வால்யூமில் நிறைய பெண்டிங் வச்சுருப்பீங்க, கரெக்டாக? ஸோ வால்யூம் 2 நீங்கள் ஃபுல்லாக படிக்கலினாலும் சாப்டர் 6, 8, 10 இந்த 3 சாப்டரை நீங்கள் வந்து படிச்சுக்கலாம். ஏன்னா இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹை வெயிட்டேஜ் சாப்டர், ஓகேவா? ஸோ கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் படிச்சிருக்கணும், ஓகே? ஸோ நான் வந்துட்டு எல்லா சாப்டரும் வந்து படிக்கல அப்படின்னாலும் இந்த 3 சாப்டர்ஸ் படிச்சிருங்க. அண்ட் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபுல்லாகவே வந்து படிச்சிருக்கணும். வால்யூம் 1 வந்து ஃபுல்லாக படிச்சுட்டு வால்யூம் 2ல் இந்த 3 சாப்டர்ஸ் மட்டும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னாலே சூப்பராக வந்து மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். ஏன்னா உங்களுக்கு வால்யூம் 1லேருந்தே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அரௌண்ட் 40 to 45 மார்க்ஸுக்கு கேட்டுவாங்க வித் சாய்ஸோட, சரி? வித் சாய்ஸோட 40 to 45 மார்க்ஸுக்கு வந்து உங்களுக்கு கேட்பாங்க. அப்போ ரிமைனிங் இருக்கிறது வந்துட்டு நீங்கள் இந்த வால்யூம் 2ல் சாப்டர் 6, 8, 10 படிச்சுட்டீங்க அப்படின்னா யோசிச்சு பாருங்க, 60 வாங்கிடலாமா முடியாதா? இது போக நீங்க நியூமெரிக்கல்ஸ் பார்க்க போறீங்க, ஓகேவா? அவ்வளோதான், சரியா? ஸோ நீங்க எதுனாலும் பிளான் பண்ணி படிங்க. ஸோ பிளான் பண்ணாமல் படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அங்கே வந்து ட்ராபேக் வரும். ஸோ இந்த பிளானை ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் சூப்பராக வந்து மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம், சரியா? ஓகே. ஸோ இதில் முக்கியமாக அவாய்ட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படிங்கிறது தான் சொல்ல போகிறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, என்ன விஷயம் அவாய்ட் பண்ணும் நீங்கள் நினைக்கிறீங்க? ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வந்துட்டு உட்காந்து கஷ்டப்பட்டு அப்படியே 2 hours வந்துட்டு ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ணிட்டு இருக்கோம், கரெக்டா? எஸ். ஆனால் அது நீங்கள் பண்ண வேண்டாம். 2 hours ப்ராப்ளம் சால்வ் பண்ணணுங்கிற நீடே கிடையாது. டெய்லியுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு 5 ப்ராப்ளம்ஸ் இல்லையா, ஒரு 8 ப்ராப்ளம்ஸ், 5 to 8 ப்ராப்ளம்ஸ் நீங்கள் சால்வ் பண்ணீங்க அப்படின்னாலே இட்ஸ் மோர் தேன் எனஃப், ஓகே? ஸோ மேக்ஸிமம் வந்துட்டு ஓகே நீங்கள் 8 வரைக்கும் பண்ணலாம். மினிமம் அட்லீஸ்ட் வந்து ஒரு 5 ப்ராப்ளம்ஸ் பண்ணலாம். அதுக்கு மேலே வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. இதையவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் 10 daysலேயே வந்துட்டு அரௌண்ட் 50 ப்ராப்ளம்ஸ் வந்து உங்களால் சால்வ் பண்ண முடியும்,
ஓகேவா? ஸோ இப்படி பிளான் பண்ணி படிச்சிங்க அப்படின்னாலே ஸோ உங்களால் வந்து ப்ராப்ளம்ஸ் எல்லாமே சால்வ் பண்ண முடியும். அதை விட்டுட்டு டெய்லியுமே வந்து 2 hours வந்து உட்காந்து ப்ராப்ளம்ஸ்க்கு மட்டும் டைம் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. ஏன்னா இதில் ஜஸ்ட் வெறும் 10 mark தான் வரப்போகுது. அது கிரியேட்டிவ் கேட்பாங்க, ஆனால் 10 mark தான் வரப்போகுது, சரிங்களா? ஸோ அதனால் நீங்கள் அந்த 60 marksக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இந்த 10 marksக்கு வந்து டெய்லி 2 hours டைம் ஸ்பெண்ட் பண்ண வேணாம். டெய்லியுமே 5 to 8 ப்ராப்ளம்ஸ் மட்டும் சால்வ் பண்ணி பார்த்தா போதும், சரியா? ஸோ இதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ உங்களோட வெயிட்டேஜ் சாப்டர்ஸ் வைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெயிட்டேஜ் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ ஹை வெயிட்டேஜ் சாப்டர்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்துருக்கோம்ப்பா. சாப்டர் 1, 2, 3, 4 and 6, 8, ஓகேவா? ஸோ இந்த 6 சாப்டர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹை வெயிட்டேஜ் இருக்கு. ஸோ கண்டிப்பாக இதில் வந்து எவ்வளோ 1 marks கேட்குறாங்க, எவ்வளோ 2 marks, 3 marks, 5 marks, இது எல்லாமே உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கோம். ஸோ செக் பண்ணி பாருங்க, ஓகேவா? ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் படிச்சீங்க அப்படின்னாலே போதும், ஓகே? ஸோ அடுத்தது சாப்டர் 7, 9, 10, 5, 11, ஓகேவா? அதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டர் வைஸ் தான் கொடுத்துருக்கோம். மேக்ஸிமம்லேருந்து மினிமம் வரைக்கும் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த ஆர்டர்லேயே நீங்கள் வந்து படிச்சுக்கலாம், சரி? அந்த ஆர்டரில் நீங்கள் படிச்சிங்கனாலே போதும். ஸோ டோட்டலி எவ்வளோ கொஷின்ஸ் கேட்குறாங்க, எவ்வளோ மார்க்ஸுக்கு கேட்குறாங்க அப்படிங்கிறது எல்லாமே இதில் இருக்குது, சரியாப்பா? எஸ். ஸோ 12th ஸ்டூடெண்ட்ஸ் உங்களோட இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. ஸோ வால்யூம் 1ல் 1 to 5 வரைக்கும் இருக்கிறதுல 2 marks or 3 marks அண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 mark கொஷின்ஸ். ஸோ இந்த கொஷின்ஸை ஃபர்ஸ்ட் ப்ரியராக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க, சரியாப்பா? அடுத்தது வால்யூம் 2ல் இருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். ஃபர்ஸ்ட் இதில் இருக்கிற கொஷின்ஸ் எல்லாமே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா, பண்ணலையா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒரு செக்லிஸ்ட் எப்பவுமே வந்து போட்டு வச்சுக்கோங்கப்பா, ஓகேவா? எஸ். ஸோ கம்ப்ளீட்டட் அண்ட் இன்கம்ப்ளீட்டட்னு சொல்லிட்டு தனித்தனியாக வந்துட்டு நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இல்லை ஒரு சிலலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெண்டிங் இருக்கும். ஸோ அந்த பெண்டிங் போர்ஷன்ஸும் வந்துட்டு நீங்கள் எடுத்து தனியாக வந்து படிச்சுக்கலாம், சரியா? ஸோ ஒரு செக்லிஸ்ட்டை ஃபாலோ பண்ணிக்கோங்க, எது படிச்சிருக்கீங்க, எது படிக்கலாம் அப்படிங்கிறது. ஏன்னா உங்களுக்கு லேட்டர் ஆன் கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஆல்மோஸ்ட் நீங்கள் ஃபஸ்ட்டு ரிவிஷன் முடிச்சிருப்பீங்க. இதுக்கப்புறம் அடுத்தது ரிவிஷன் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதுக்கும் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் இல்லை? ஸோ அதில் வந்துட்டு படிக்காத கொஷின்ஸை படிங்க. ஆல்ரெடி படித்ததையே திருப்பி திருப்பி படிச்சிங்க அப்படின்னாலும் அதில் எந்த யூஸும் கிடையாது, ஓகேவா? ஸோ படிக்காத கொஷின்ஸை அடுத்தடுத்த எக்ஸாமுக்கு வந்து படிங்க. அப்போ தான் பப்ளிக் எக்ஸாம் அப்போ நீங்கள் எல்லாத்தையும் படித்த மாதிரி இருக்கும், சரிங்களா? ஓகே. ஸோ 11th ஸ்டூடெண்ட்ஸ் உங்களோட இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாம் நோட் பண்ணிக்கப்போ ஷார்ட் ஆன்சர்ஸ் அண்ட் லாங் ஆன்சர்ஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2, 3 marksக்கு அண்ட் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 mark கொஷின்ஸ்க்கு, சரிங்களா? ஸோ இந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் என்னதான் வந்துட்டு நம்ம வந்து கைட் புக்ஸில் அப்படி இப்படின்னு பார்த்தாலும் அதை ப்ராப்பராக வந்து சொல்லிக் கொடுத்து அதை கைட் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வேணும் இல்லை? நம்ம ஹண்டர் லேர்னிங் ஆப்பில் இது எல்லாமே கொஷின் வைஸாக இருக்கட்டும், சாப்டர் வைஸாக இருக்கட்டும் அண்ட் லெசன்ஸ் எல்லாமே வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இப்போவே நம்ம ஹண்டர் லேர்னிங் ஆப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கைட் புக்ஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவைலபிளாக இருக்குது, சரி? கைட் புக்ஸில் உங்களுக்கு ஆன்சர்ஸ் எல்லாமே ரொம்ப வந்துட்டு சிம்பிளிஃபைடாகவும் இருக்கும் அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு கீ பாயிண்ட்ஸ் கீவேர்ட்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையுமே கவர் பண்ண மாதிரி தான் இருக்கும், சரியா? ஸோ கைட் புக்ஸும் உங்களுக்கு வந்து காம்ப்ளிமெண்ட்டாக கொடுத்துருவோம் நீங்கள் ஹண்டர் லேர்னிங் ஆப்பில் ஜாயின் பண்ணிட்டா, ஓகே? ஸோ ஜாயின் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்க அப்படின்னா ஸோ உடனே இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், சரிங்களா? எஸ். ஸோ இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணிக்கலாம் 9005504499, ஓகே? ஸோ அது போக உங்களுக்கு தனித்தனியாக மென்டர்ஸ் இருப்பாங்க அண்ட் உங்களுக்கு ப்ராப்பர் கைடன்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ நமக்கு வந்துட்டு 11th 12th அதுக்கு மட்டும் கிடையாதுப்பா, நம்ம கரியர் கைடன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே கொடுத்துட்ருக்கோம். ஸோ மிஸ் பண்ணாமல் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க, சரியா? எஸ். ஸோ அடுத்தது 11th ஃபிசிக்ஸில் இருக்கிற வால்யூம் 2ஓட பப்ளிக் இம்பார்ட்டன்ட் கொஷின், சரிங்களா? ஸோ சாப்டர் 6லேருந்து 11 வரைக்கும். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2, 3 marks அண்ட் லாங் ஆன்சர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 mark கொஷின், சரியா? ஸோ இதில் புக் பேக் கொஷின் நம்பர் என்னவோ அதுதான் கொடுத்துருக்கோம். ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்களும் அதை வந்து பார்த்துக்கலாம், சரிங்களா? இப்போ நீங்கள் வந்துட்டு ஸோ வால்யூம் 1 கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்களா இல்லை வால்யூம் 2 கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்களா, எது உங்களுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்குது மறக்காமல் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கப்பா. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்களா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன வீடியோ வேணும் அப்படிங்கிறது மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஆல்.